Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஜாஃபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபின் வரலாறு என்று பார்ப்போம். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அன்னலாரை போன்ற தோற்றம் கொண்டவர் ஆவார்கள். அவர் அலி ரலியல்லாஹு அவர்களின் உடன் பிறந்த அண்ணன் ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையின் மகனும் ஆவார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களின் சகலையும் ஆவார். அபு தாலிபின் வருவாய் குறைவாக இருந்ததால் ஜாஃபரை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வளர்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்கம் ரலியல்லாஹு அவருடைய வீட்டில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்ததற்கு முந்தைய நாட்களிலேயே ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் அவர் மனைவி அஸ்மா பின்த் அமீஸ் ஆகிய இருவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் மூலம் இஸ்லாத்தில் இணைந்தனர். தம்பதி இருவரும் ஹபசாவுக்கும் மதினாவுக்கும் ஹிஜ்ரத் சென்றவர்கள். ஹபசாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற முஸ்லிம் குழுவின் தலைவராக ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அந்நாட்டு அரசவையில் இவர் ஆற்றிய உருக்கமான உரையால் நஜ்ஜாசியின் இதயத்தில் இஸ்லாம் குடிகொண்டது. ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அந்நாட்டின் அரசவையில் இவர்கள் ஆற்றிய உருக்கமான உரையால் நஜ்ஜாசியின் இதயத்தில் இஸ்லாம் குடிகொண்டது. முஸ்லிம்களை மதித்து பாதுகாப்பளித்தார். மக்கத்து காஃபிர்கள் இழிவுற்று வெளியேறினார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஹபசா மன்னர் நஜ்ஜாசி ஜாஃபர் ரலியல்லாஹு அவரிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். மூளையின் திறன். அல்லாஹ் மனிதனுக்கு மூளை எனும் மாபெரும் அருக்கொடை அளித்திருக்கின்றான். மேலும் அதில் சிந்திக்கவும் விளங்கவும் அநேக விஷயங்களை ஞாபகம் வைக்கவும் திறனை வழங்கியுள்ளான். இதன் காரணமாக சின்னஞ்சிறிய மூளையில் தீன் மற்றும் உலகம் சம்பந்தமான எண்ணற்ற விஷயங்கள் சேமிக்கப்பட்டு தேவைப்படும் போது அவை பயன்படுத்தப்படுகின்றன. யாவற்றையும் பாதுகாக்கும் திறனை மூளைக்கு அல்லாஹ் வழங்காதிருந்தால் நமக்கு எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்ததுண்டா? மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. இசா தொழுகையின் முக்கியத்துவம். எவர் இசாவை ஜமாத்துடன் தொழுதாரோ அவர் பாதி இரவு தொழுதவராகிறார். மேலும் ஃபஜ்ர் ஜமாத்துடன் தொழுபவர் முழு இரவும் தொழுதவராகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் சஹீஹில் பதிவு செய்யப்படுகிறது. நாலாவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. உணவை குறை கூறாதீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை பற்றி எந்த குறையும் கூற மாட்டார்கள். விரும்பினால் அதை சாப்பிடுவார்கள், இல்லையென்றால் விட்டு விடுவார்கள் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார். அது எவ்வளோ பெரிய நற்குணாஞ்சி, ஈஸியாக முடியாது. ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. முக்மீனுக்கு உதவினால். பசித்த ஒரு முக்மீனுக்கு உணவளித்தால் அல்லாஹ் அவருக்கு மறுமையில் சுவனத்து கனிகளை வழங்குவான். தாகித்த ஒரு முக்மீனுக்கு நீர் புகட்டினால் அல்லாஹ் அவருக்கு தூய மதுவை புகட்டுவான். ஆடையற்ற ஓர் முக்மீனுக்கு ஆடை அளித்தால் அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் பச்சை நிற ஆடையை அணிவிப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஜோதிடனை நம்புவது. ஜோதிடனிடம் சென்று அவன் கூறுவதை உண்மை என நம்புகிறவர் முஹம்மதின் ஷரியத்திலிருந்து விலகிய நபர் ஆவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். குறி சொல்பவனிடம் சென்று எதிர்காலம் பற்றி அறிவது, அதை நம்புவது ஹராமாகும். முஸ்லீம்கள் அதை தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி நெட்டு யூடியூப்பில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாமியார் பேரை போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4 புர்கா சுற்றிக்கிட்டு இருக்கும். சொல்கிறது பால் கிதாபும் கூடாது. அதுவும் ஒரு சில இதில் எழுதப்பட்டது தான், அதுவுமே கூடாது. அப்போ அந்த மாதிரி போகக்கூடிய நம்மளும் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தணும். யார் செல்கிறாங்களோ உண்மை நம்புகிறாங்களோ அவங்க என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்திலேருந்து விலகி வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்திலேருந்து விளங்கிட்டாங்கன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இடம் சொர்க்கம். இவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டாங்கிறது தான் அர்த்தம். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகுக்காக கவலைப்படுவோர். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றும். அவர்கள் பள்ளிவாசலில் வட்டமிட்டு உட்கார்ந்து கொண்டு உலக விஷயங்களை பற்றி பேசுவதிலே மூழ்கியிருப்பார்கள். இத்தகையோர் அல்லாஹ்வுக்கு தேவையற்றவர்கள். எனவே இத்தகையோருடன் உட்கார வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றணும்.
இன்றைக்கி பள்ளியாசல் இப்படியே தான் நம்ம பார்க்க முடியுது. 4 பேர் உட்காந்து தீனை பற்றி கவலைப்படுற நம்ம கூட்டத்தை பார்க்க முடியுதா? 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சோனத்தாரின் கௌரவம். அல்லாஹ் கூறுகிறான், பொன் தட்டுகளும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றி கொண்டே இருக்கும். இன்னும் அவர்களின் மனங்கள் விரும்பியதும் கண்களுக்கு இன்பம் தருவதும் அதிலிருந்தும் கிடைக்கும் என ஜுஹுருஃபிலே சூரத்தின் கௌரவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஆரஞ்சு பழத்தின் பலன்கள். ஆரஞ்சு பழம் இதயத்தை வலுப்படுத்துகிறது, எனவே அதை உண்ணுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம்: இதன் சாறு வயிற்றின் அசுத்தங்களை வெளியேற்றுவதாகவும் வாந்தி குமட்டலை நிறுத்தி பசியை தூண்டுவதாகவும் இருக்கிறது என ஹதீஸ் கலை வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், அனாதையின் பொருளை அவன் பருவம் அடையும் வரை அழகான முறையினன்றி நீங்கள் நெருங்காதீர்கள். அளவையையும் நிறுவையும் மீதமாக நிரப்பமாக்குங்கள். நாம் எந்த ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை என சூரா அன்ஆமிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எந்த நிலவை கேட்டமோ படித்தமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நம் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.